இன்னைக்கு சாலையில நடந்து கொண்டு யாராவது இப்ப கேளுங்க, ஏம்பா ஆட்சி எப்படிப்பா நடக்குதுன்னு, தலைவலிப்பா ஆட்சியா. நான் சொல்லிட்டு டீசெண்டா சொல்றேன், உங்களுக்கு தெரியல என்ன பேசுவாங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு நம்முடைய இந்த பொதுக்குழு மட்டுமல்ல, இதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்தாக பல நிகழ்ச்சிகளை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பொதுக்குழு இங்கு கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் மன்னர்கள் இருப்பாங்க, அமைச்சரே மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியல என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதலமைச்சர் தெரியல. ஏதோ இந்த ரோட் ஷோ கூட்டிட்டு போறாங்க, நிக்க வைக்கிறாங்க, அங்க ஆளுங்க அவங்க திமுக காரங்கள் எல்லாம் வரிசையில நின்று இப்படி காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திமுக கட்சி பெண்களை ஒரு 10 பேர் கூட்டிட்டு போறாங்க. ஏமா இதுதான் நீ சொல்லணுமா, அவங்க கேட்டா இதுதான் பதில் சொல்லணுமா, இந்த ஒரு பதில், 2வது பதில், 3வது பதிலுமா இப்படி சொல்லணுமா சொல்லிட்டு அவர் கேட்காரு. என்னம்மா நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஐயா நாங்க சூப்பரா இருக்கோம் ஐயா, மகிழ்ச்சியா இருக்கோம். என்னையா என்ன நாடகம், என்னையா டிராமா பண்றீங்க? இன்னுமா தமிழ்நாடு மக்கள் நான் முட்டாளுகளை நீங்க செய்யற பித்தலாட்டம், நீங்க செய்யற டிராமா நம்புறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. என் தம்பிகளும் என் தங்கைகளும் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. சும்மா நாடகம் வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல போறாரா போங்க, உண்மையா பண்ணுங்க, உண்மையா செய்யுங்க. நீங்க முதலமைச்சர், ஒரு நாடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மாநிலத்துடைய முதலமைச்சர். இப்ப எல்லாரும் மக்களும் சந்திங்க, என்ன பிரச்சனை கஷ்டம் கேளுங்க. உங்களுக்கு உண்மையிலே கஷ்டங்களை தெரிய வேண்டும் என்றால் நீங்க கிராமத்துல யாருக்கும் தெரியாம நீங்க அமைதியா போய் ஒரு பெண்ணுகிட்ட கேளுங்களேன், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன். ஏன் ஒரு விவசாயத்தை போய் கேளுங்களேன், என்ன விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்க கேளுங்களேன். அதை வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னமோ இதுவரை சரித்திரத்திலே எந்த முதலமைச்சரும் கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடல. கல்லணையில தண்ணீர் திறந்து விடுறதால யாருக்கு வேலை தெரியுமா? அங்க இருக்கிற பிடபிள்யூ ஆபீசர் வேலை. வாட்டர் போர்டில் இருக்கிற இஓட வேலை, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வேலை அதெல்லாம். அது முதலமைச்சர் வேலையாது? இதான் என்னமோ வரலாற்றிலே முதலாக ஒரு முதலமைச்சர் கல்லணையிலே தண்ணீர் திறந்து விட்டார். என்ன யார் ஏமாற்ற? இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது யாரு? திமுக. இந்த சமுதாயத்தை வைத்துதான் அவர்கள் முதல் ஆட்சிக்கு வந்தார்கள். திமுக வரலாற்று பார்த்தீங்கன்னா இந்த வன்னிய சமுதாயம் வைத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த சமுதாயத்தை நம்பிதான். ஆனால் ஆட்சிக்கு வந்தோம். இந்த தேர்தலிலும் 2021 தேர்தலில் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களில் அதிக எம்எல்ஏக்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா? வன்னியர் சமுதாயம். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயத்திற்கும் திமுக எதுவுமே செய்யல. இந்த 2 சமுதாயத்திற்கும் துரோகம் மட்டும்தான் செய்திருக்கிறது திமுக. இது எங்க வேணா நான் சொல்லுவேன், யார்கிட்ட வேணா நான் விவாதம் நடத்த நான் தயாரா இருக்கிறேன். யாரும் நீ அனுப்புங்க, நான் வரேன். மேடை நீங்க போடுங்க, நீங்க போடு. நீங்க திமுக நான் கேட்கிறேன், சேலஞ்சு பண்றேன். மேடையை நீங்க போடுங்க, எங்க வேணா நீங்க போடுங்க, நான் வரேன். விவாதத்துக்கு நான் வரேன். இந்த 2 சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஆனா இந்த 2 சமுதாயம் தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தது. நீங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த 2 சமுதாயங்கள் தான். என்னையா பண்ணிருக்கீங்க சமுதாயத்திற்கு? ஒண்ணும் பண்ணல. உங்களை சுத்தி யார் இருக்கிறா? உங்களை சுத்தி வியாபாரிகள் தான் வச்சிருக்கீங்க. இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை தூக்கி குப்பையை தூக்கி போட்டுட்டீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.